இன்றைய ஆன்மீக தகவல். நவக்கிரகங்கள் என்பது நம்மையெல்லாம் மட்டுமன்றி தெய்வங்களையே கூட தேவர்களையே கூட ஆட்டி படைப்பதாகும். நவக்கிரகங்களுடைய பார்வைக்கு தப்பியவர்கள் யாருமே இல்லை. அன்றைக்கு ஹிரண்யாட்சகன் தொடங்கி அத்துணை பேருமே நவக்கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்தான். நவக்கிரகங்களுடைய சக்தி அப்படிப்பட்டது. ராமாயணத்திலே நிகழ்ந்த அற்புதமான ஒரு நிகழ்வு. நவக்கிரகங்களை எல்லாம் கட்டி ஆள்கின்ற ஒரு வல்லமையை பெற்றிருந்தான் ராவணன். அவன் பெற்றிருந்த வரம் அப்படிப்பட்டது. சிவபெருமானை தன்னுடைய உடல் நரம்புகளை தந்தியாக வைத்து வீணை மீட்டி சாமகானம் பாடி சிவபெருமானை மிகப்பெரிய அன்பை பெற்று பல்வேறு வரங்களை பெற்றிருந்தான். அதிலே ஒரு குறிப்பிட்ட வரம், நவக்கிரகங்கள் என்னுடைய அடிமையாய் இருக்க வேண்டும் என்று வரம் பெற்றிருந்தான். நவக்கிரகங்களை எல்லாம் தன்னுடைய அரண்மனைக்கு ஏறுகின்ற படிக்கட்டிலே, அந்த தர்பார் மண்டபத்திலே, அரண்மனையிலே இருக்கின்ற தர்பார் மண்டபத்திலே ராவணன் ஒரு இடத்திலே அமர்வார் அல்லவா? அவன் அமர்வதற்காக ஏறுகின்ற படிக்கட்டுகளிலே நவக்கிரகங்களையும் படுக்க வைத்து விட்டார். அப்படி நவக்கிரகங்களை எல்லாம் குப்புற படுக்க வைத்துவிட்டு நவக்கிரகங்களினுடைய முதுகிலே கால் வைத்து ஏறி தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்வான். அதிலே அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஒருபுறம் மிகுந்த பக்தி உள்ளவனாக இருந்தாலும் ஒருபுறம் ராவணன் மிகுந்த கொடுங்கோல் மன்னனாக இருந்தான். அதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம். இப்படி குப்புற படுக்க போட்டு அவர்களை படியாக வைத்து சிம்மாசனத்திலே ஏறி அமர்ந்த அந்த காட்சியை ஒரு நாள் நாரதர் பார்த்து விட்டார். நாரதருக்கு எப்படியேனும் இந்த நவக்கிரகங்களை இந்த உபாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் ஏற்பட்டது. நாரதர் மிகப்பெரிய முனிவர் அல்லவா? அவர் சர்வசஞ்சாரி, எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். ஆகவே அப்படிப்பட்ட நாரதர் ராவணனிடம் வந்து இப்படி சொன்னார். அவர்களை குப்புற படுக்க போட்டு, நவக்கிரகங்களை எல்லாம் குப்புற படுக்க போட்டு ஏறி செல்கின்றாயே, அவர்களுக்கு எப்படி வலி தெரியும்? அவர்கள் வலியால் அரற்றுவதை நீ கண்டு ரசிக்க வேண்டாமா? ஆகவே அவர்கள் அத்தனை பேரையும் முன்புறமாக படுக்க போட்டு அவர்களுடைய வயிற்றிலே கால் வைத்து ஏறி செல். அப்போது அவர்களுடைய முகத்திலே வலியால் துடிப்பதை நீ கண்ணால் காணலாம், ரசித்து மகிழலாம் என நாரதர் போதனை செய்தார் ராவணனுக்கு. ராவணன் உடனே, ராவணன் உடனே இதுவும் நல்ல யோசனையாக இருக்கின்றது, அப்படியே செய்கின்றேன் என்றான். ராவணன் சென்ற பின் நவக்கிரகங்கள் நாரதரை பார்த்து, அவன் இப்போது எங்களை மிதிப்பதே எங்களால் தாங்க விடியவில்லை, இதிலே எங்களுடைய வயிற்றிலே அவன் ஏறி செல்ல வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, உங்களுக்கு எங்கள் மேல் என்ன கோபம் என்ற நவக்கிரகங்களும் நாரதரிடத்திலே கேட்டார்கள். பொறுமையாக இருங்கள் என சொல்லி, நல்லதே நடக்கும் என சொல்லி மறைந்தார் நாரதர். மறுநாள் காலையிலே நவக்கிரகங்களை எல்லாம் மல்லாக்க போட்டு ராவணன் அவர்களின் மீது ஏறி சென்றான். அப்போது சனீஸ்வரனுடைய வயிற்றிலே ராவணன் கால் வைத்த போது சனீஸ்வரனுடைய நேரடி பார்வை ராவணன் மீது பட்டது. எப்போதுமே சனீஸ்வர பகவானுடைய பார்வை என்பது மிக மிக கொடுமையானது. சனியின் பார்வையானது நம்மேல் நேரடியாக பட்டால் அவனுக்கு நிச்சயமாக வீழ்ச்சி நிச்சயம். ஆகவே அன்றைய நாளிலே சனி பகவானுடைய பார்வையானது ராவணனுடைய முகத்தை நேரடியாக பார்க்க, அன்றிலிருந்து ராவணனுடைய சாம்ராஜ்யமானது சரியத் தொடங்கியது. ஆகவே நாரதர் ஒரு நல்ல எண்ணத்தோடு அதனை செய்தார். நாரதருடைய கலகமானது எப்போதும் நன்மையிலேயே முடியும் என்று சொல்வார்கள். அப்படி ராவணனிடத்திலே நவக்கிரகங்களுக்காக அவர்களுக்கு எதிராக பேசுவது போல் பேசி
ராவனுடைய மனதிலே ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணி சனீஸ்வரனுடைய பார்வையானது ராவணன் மேல் படும்படி செய்து ராமாயணத்திலே ராவண வதத்துக்கு ஒரு பிள்ளையாசுடியை போட்டவர் நாரதர் தான். இப்போதும் கூட நாம் எல்லோரும் கோவிலுக்கு செல்கின்றோம். கோவிலிலே மற்ற சன்னதிகளிலே இறைவனை கூட நேருக்கு நேராக நின்று நாம் தரிசிக்கக்கூடாது. அதனால்தான் எல்லா ஆலயங்களிலுமே ஒரு கண்ணாடி வைத்திருப்பார்கள். மூலவர் சன்னதிக்கு எதிராக ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியிலே இறைவனுடைய உருவம் பிரதிபலிக்கும். அப்படி பார்த்தும் வணங்கலாம். இறைவனை ஒரு பக்கமாக நின்று வழிபட வேண்டும். அதேபோல்தான் சனி பகவானையும் நாம் நேரடியாக நின்று தரிசிக்கக்கூடாது. சனி பகவானை இந்த பக்கம் வலது பக்கம் அல்லது இடது பக்கமாக நின்று வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே நவக்கிரகங்களுடைய பார்வைகளானது நம்மை ஏற்றியும் இறக்கவும் செய்யக்கூடியது. குரு பார்வை கோடி நலம் தரும் என்று சொல்வார்கள். ஆனால் சனீஸ்வரனுடைய பார்வையானது நம்முடைய மதியிலே கெட்டவைகளை விதைத்துவிடும். அவற்றின் மூலமாக நாம் கெட்ட விஷயங்களிலே நம்முடைய மனமானது செல்ல வைத்துவிடும். ஆகவே இவையெல்லாம் காலம் காலமாக இருக்கின்ற நடைமுறைகள். இவற்றையெல்லாம் தெரிந்து தெளிந்து ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் நம்முடைய ஜாதக தோஷங்கள் நீங்கி இறைவனுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தை நாம் பெற முடியும். ஆகவே ராமாயணமும் மகாபாரதமும் நமக்கு அன்றாடம் பல பல செய்திகளை நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. அவற்றிலிருந்து நல்லவற்றை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்விலே நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.